டிகுருஸ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்தது. அதாவது தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர், தற்போதைய இயக்குனர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் தன் துறையைச் சேர்ந்த ஒரு பெண் ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சி வச்சிருந்தாங்களாம். என்னன்னு சொன்னால், அவர்கள் பிப்ரவரி மாதம் அந்த துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி அதிகமாக நிதி சொத்து சேர்த்திருக்கிறார் என்ற வழக்கை ஆராய சொல்லி உத்தரவு போட்ட பிறகாக இந்த அம்மா அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. பட் அந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி சுப்பீரியர்ஸ்ட கொடுத்து அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. இது எல்லாம் பிப்ரவரி மாதம் நடந்திருக்கும் நிலையில் இப்பொழுது இவங்களை அந்த சார்ஜ் ஷீட்டை நிராகரித்தும் இந்த ஆய்வாளரை இவர் சஸ்பெண்ட் பண்ணி அவர் அப்பீலுக்கு போக ஹைகோர்ட்டு தெளிவாக இவர் வேறு ஏதோ அல்டீரியர் மோட்டிவ் காரணமாக இதை செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. இப்ப இது ஏற்கனவே திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் சென்ற முறை சென்னை கமிஷனராக இருந்த பொழுது பல்வேறு செயல்பாடுகள் மக்களுக்கு வருத்தம் தருவதாக இருந்தது. அது திமுகவிற்கு நட்பு என்றும் சொல்லப்பட்டது. உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஆரம்ப நிலையிலேயே இதில் 2வது பர்சன் அந்த சார்னு ஒருத்தர் கிடையாது, ஃபோனு ஏரோப்ளேன் மோடில் போட்டுதுன்னாங்க. ஆனால் அந்த ஆரம்ப கட்ட செய்திகள் தகவல்களாக வந்ததே இன்கமிங் கால். அந்த திமுக ஞானசேகரனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த மாணவிக்கு இன்கமிங் கால் வந்த பொழுது, கூட இருந்த பொழுது இவனுக்கு அந்த திமுக ஞானசேகரனுக்கு இன்கமிங் கால் வந்த பொழுது அட்டன் பண்ணி இந்த சாருக்கு எப்பயும் வரணும்னு சொல்லிட்டு வச்சதாக வந்தது. ஆனால் அதன் பிறகு அந்த மாதிரி ஒரு சாரே இல்லை என்று கூறி சார் யாருன்னு கண்டுபிடிக்காமல் அந்த ஞானசேகரனுக்கு மாத்திரம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் வழக்கு முடிந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய வழக்கறிஞர் தெளிவாக கோர்ட்ல சேனல்கள்ல கொடுத்த பேட்டியில இன்கமிங் கால்ங்கிறதை உறுதி செய்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த டிசம்பர் 23 நடந்த அதே முன்னாடி நாள் அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மெயின் பில்டிங்க்கு நீங்க உள்ள போற சைட்ல வலது பக்கம் நடந்ததுன்னா அது இடது பக்கம் முன்னாடி நாள் இன்னொரு மாணவி மீது இதே மாதிரி முயற்சி நடந்த பொழுது யாரோ கூட்டமாக வரும் சப்தம் கேட்டு அந்த மாணவி தப்பித்தாள். அப்ப இது தொடர்ச்சியாக அங்க நடக்கிறதுங்கிறது தெரியுது. ஆனால் ஒரே ஒரு ஆளை மாத்திரம் மாட்டை விட்டு அந்த கேஸை முடிச்சிட்டாங்க. அந்த சார் என்பது என்னன்னே தெரியல. யார் அந்த சார் என்ற கேள்வி கேட்டு புஷி ஆனந்த்லாம் இப்போ போராட்டம் செய்து ஒரு நாள் கைதில் இருந்தார்கள். இபிஎஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் அந்த சாரை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தருவோம், நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வரல. இன்னும் சொல்ல போனால் அது திமுக காரங்கிறதுனால நடந்துதான் தெரியாது. அந்த மாணவியின் பெயர், எந்த செக்ஷன்ல படிக்கிறாங்க, ஊர் அட்ரஸ், போன் நம்பரோடு எஃப்ஐஆர் லீக் ஆனது. இதுக்காகவே ஹைகோர்ட்டு அந்த இன்டர்வியூ கொடுத்து பிரஸ் இன்டர்வியூ கொடுத்ததும் தப்பு, இது லீக் ஆனதுக்குமாக திரு அருண் மீது சில இதை போட்டப்ப அந்த அருண் மீதான விமர்சனங்களை நீக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் போன பொழுது எப்படி அது லீக் ஆச்சு, இந்த 25 லட்சம் ரூபாய் அவருக்கு இது கொடுக்கணும்னு சொல்லப்பட்டதை போலீஸ்காரங்கிட்ட இருந்து வசூல் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுங்க. இப்ப 2 வருஷம் ஆச்சு. அந்த லீக்குக்கு யார் காரணம், அவங்கள்ட்ட இருந்து அந்த 25 லட்சம் வாங்கிச்சான்னு தெரியல. யார் அந்த சாருங்கிறது போச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி எத்தனை வழக்குகள், அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கியமான குற்றவாளி, ஏன்னா அது ஒரு கூலிப்படை கொன்றது, அவர்களை அனுப்பியது யார் எதுல காங்கிரசின் முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் திரு சேகர் பாபுக்கு தொடர்பு என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஏன்னா காங்கிரஸ் செல்வ பெருந்தகையுடைய வலதுகையாக இருந்த நாகேந்திரன் அஸ்வத்தாமன் என்பவரின் தந்தையார் உள்ள இருந்து அங்கு அவரும் இறந்தார். ஸோ அஸ்வத்தாமனையும் விசாரிக்கல, இவங்களையும் விசாரிக்கல. முக்கியமான விட்னஸ் ஆன திருவேங்கடம் என்கவுண்டர்ல கொல்லப்பட்டார். அதன் பிறகு விசில் ப்ளோயர் என ஹைகோர்ட் சொல்லி திரு அருண் போட்ட இது செல்லாது குண்டர் சட்டம் என்று தீர்ப்பு கொடுத்தது. அதன் பிறகு ஒரு ரியல் எஸ்டேட் கொடுத்தப்ப அந்த வழக்கில் அல்டீரியர் மோட்டிவோட செஞ்சார்னு வந்தது. இந்த ரியல் எஸ்டேட் கேஸில் வேறு சில காரணங்களுக்காக, கிட்டத்தட்ட லஞ்சத்துக்காக திரு அருண் குண்டர் சட்டம் போட்டார் என்ற அர்த்தத்தில் கூட அந்த தீர்ப்பு இருந்தது. இப்ப கொடுத்துட்டு இப்படி
சென்னை கமிஷனராக தன் பதவியை தவறாக உபயோகித்த திரு அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு, அதை மீறி சங்கர் போன்றவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ளேயே போக வேண்டாம். 500 கோடிக்கு அவர் சொத்து சேர்த்துட்டாருங்க. பட் அவருடைய நடவடிக்கை போலீஸாக அவர் செய்ததை ஹைகோர்ட் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் சுட்டிக்காட்டிய பிறகும் அவரையே டிவிஎஸ்சி கமிஷனர் டைரக்டராக போட்ட பொழுது இந்த நீதிமன்றம் இதை பற்றி கவலை தெரிவிக்கிறது, வருத்தம் தெரிவிக்கிறதுன்னு சொன்னப்புறமா ஆக்ஷன் எடுக்கல. இப்ப டிவிஎஸ்சி டைரக்டராக திரு அருண் அவர்கள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு எஸ்ஐ மேல இப்படி ஆக்ஷன் எடுத்திருக்கார். இதையும் உயர் நீதிமன்ற பெஞ்ச் வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. பட் அதே நேரத்தில் டிவிஎஸ்சி சார்பாக இடி 3 லெட்டர் அனுப்பிச்சிருக்கு. அதாவது திரு KN நேருவுடைய தம்பி அலுவலகங்களில் நடந்த ரெய்டில் 3 விதமான ஊழல்கள் நடந்தது. ஒன்று, அவர் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் என்று ஒன்று நடந்தது. அதாவது 2500 இன்ஜினியர்கள் போஸ்டிங் செய்யப்பட்டதில் ஒரு 150 பேர் தெளிவாக 25 to 35 லட்சம் ரூபாய் கேஷை கொடுத்து அதனால் வேலை பெற்றார்கள் என்பதற்கு அத்தனை ஆதாரங்கள், அவங்க பணம் கொடுத்தது, அந்த பணம் வெளிநாட்டுக்கு போனதுக்குரிய ஆதாரங்கள் திரு KN நேருடைய தம்பி மகனுடைய PA ஃபோன்ல இருந்து எடுத்த இவை லெட்டர் அனுப்பிச்சாங்க. அதே ஃபோன் ரெக்கார்டில் இருந்த இன்னொன்று, அவருடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறை, உள்ளாட்சியின் கீழ் வருகின்ற நகராட்சி நிர்வாகத்துறையில் உங்களுக்கு டெண்டர்களில் 7.5 முதல் 12.5% வரை பார்ட்டி ஃபண்ட் மேனேஜ்டு பை மிஸ்டர் ஸ்டாலின் அண்ட் உதயநிதி என்றபடியாக கொடுக்கப்பட்டது. இன்னும் அதுக்கு எஃப்ஐஆர் போடல, இந்த கேஷ் ஃபார் ஜாபுக்கு போட்டிருக்காங்க. இன்னொன்று, ட்வாட் எனப்படுகின்ற தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டில் இருக்கிற உங்களுக்கு என்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபருக்கு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி என ஒரு 300 கோடி ஊழல். இந்த ரெண்டுக்கும் இன்னும் போடலை. இதற்கு முன்பாக மணல் கடத்தல் 5 டிஸ்ட்ரிக்ட்ல மாத்திரம் 1.5 வருஷம் 2 வருஷம் முதல் 2 வருஷத்துல 38 கோடி எடுத்ததாக தமிழக அரசு கஜானாவுக்கு வரவு வச்சுட்டு, ஆனால் உண்மையில் எடுக்கப்பட்டது 4730 கோடி என இடியின் சார்பாக IIT கரக்பூர் ஆய்வு கூறியது. இதுக்கெல்லாம் இன்னும் எஃப்ஐஆர் போடலை. எனவே இவை வேகமாக நடக்கணும். டிஜிபியாக மிகச்சிறந்த போற்றுதலுக்குரிய ஒரு டிஜிபியே வச்சு ஓட்டுனாங்க. தற்பொழுது ஜூனியராக உள்ள அந்த சீனியர் லிஸ்ட்ல 4வது 5வது இருந்த எடுத்தவரை எடுத்து போட்டிருக்காங்க. அவரும் திறமையானவர்னு சொல்றாங்க. ஒன்று ஒரு தமிழர் சீனியாரிட்டியில் இருந்தவரை ஓவர்லுக் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் இன்டர்னல். பட் இப்போ இருக்கிற டிஜிபி இந்த வழக்குகளை வேகமாக முடிக்கணும். இன்னொன்று, எஃப்ஐஆர்ல கரெக்டான பிரிவில் போட்டு கரெக்டாக பண்ணணும். போன திமுக ஆட்சியில் PM ஆவாஸ் யோஜனா வழக்குகள் எதுலேயுமே மோசடிங்கிற பிரிவில் போட்டுறாதீங்க, இடி உள்ள வந்துரும்னு வந்தாங்க. ஸோ இந்த ஆட்சியில் இவர்கள் வழக்குகளை போட்டு எஃப்ஐஆரை ஒழுங்காக போட்டு முறையான விசாரணை செய்து 90லேருந்து 150 நாளுக்குள்ள தண்டனை வாங்கி தரணும். MP MLAக்கள் ஆக இருப்பவர்கள் தவறு செய்திருந்தால் அந்த வழக்குகளை வேகமாக முடிக்கணும்னு சொல்லி கீழ்கோர்ட்லையும் இருக்கு, ஹைகோர்ட்லையும் ஸ்பெஷல் பெஞ்ச் இருக்கு. அப்படி பண்ணதுல தான் போன ஆட்சியில் உங்களுக்கு கீழ்கோர்ட்ல முறையற்ற வகையில் க்ளோஸ் பண்ணப்பட்ட பல வழக்குகள், 3 அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, பொன்முடி மற்றும் KKSSR, இது தவிர OPS போன்ற வழக்குகள் மூடப்பட்டதை திரு ஆனந்த் வெங்கடேஷ் ரெஸ்டோர் பண்ணார். அதே மாதிரி ஆலந்தூர் கோர்ட்ல ஃபோர்ஜரி பண்ணி வழக்கில் தப்பித்த லீமா ரோஸ் மார்டின் மற்றும் மார்டின் கேஸை ரெஸ்டோர் பண்ணதுனால தான் இடி ரெய்டுக்கு போனாங்க. ஸோ இது போல பல விஷயங்கள் போன ஆட்சியில் செய்ததால் தான் மக்கள் திமுகவை வெளியேற்றியது மட்டுமல்லாமல் திரு ஸ்டாலினை முதலமைச்சர்களிலிருந்து எக்ஸ்-MLAன்னு மாத்திட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் தான் தொடர்ந்து ஆள வேண்டும், எம்ஜிஆர் தன்னை இன்னொரு எம்ஜிஆர் என்று எண்ணிக்கொண்டால் ஆட்சியையும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதை தாண்டி இப்படி இவர்கள் சொல்லும் பார்ட்டி ஃபண்ட் இந்த ஊழல் வழக்குகளை வேகமாக முடுக்கிவிட்டு 90லிருந்து 150 நாளைக்குள்ள தண்டனை வாங்கி தரணும். திமுகவில் இதுவரை 2-3 பேர் தான்
தண்டனை பெற்று உள்ளேயும் இருக்காங்க. ஒருவர் புலவர் கோவிந்தன் சொல்லி 96-2001 கருணாநிதி ஆட்சியில் ஊழல் செய்தவர், அவர் இறந்து அவர் குடும்பம் ஜெயிலில் இருக்கு. இன்னொன்று திரு கேசி மணியுடைய மகன் ஒருவர் ஹவாலாவில் வெளிநாட்டு பணம் கடத்தலில் 8 ஆண்டு ஜெயிலில் இருக்கார். பொன்முடிக்கு 3 ஆண்டு ஜெயில் கிடைத்தும் ஸ்டே சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி இருக்கார். பொன்முடி, தங்கம் தென்னரசு, கேகேஎஸ்ஆர் ஸ்டேக்களை எதிர்த்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்து அந்த கன்விக்ஷனை ரெஸ்டோர் பண்ணணும். ஸோ இதையெல்லாம் திரு விஜய் அவர்கள் டிவிஎஸ்சி டைரக்டர் அவர் முழு நம்பிக்கையோடு அவர் கொடுத்திருக்காருங்கிறாங்க. பத்திரிகைகளில் வந்த செய்தி ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் என்ற பெயரில் அவர் முதல் குடும்பம் மற்றும் 12 முன்னாள் அமைச்சர்களை மிக 6 மாதத்திற்குள் பெரிய அளவில் செய்வேன், விரைவில் கைதுகள் கூட இருக்கக்கூடும். நாங்கள் விஜய் அவர்கள் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு அவர்களை இந்த மாதத்திற்குள்ளே கூட கைதுகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் மக்கள் சொல்கிறார்கள். தற்போது சபரீசன் மீது ஒரு வழக்கு வந்துள்ளது. திரு உதயநிதியுடைய மிக நெருங்கிய சகாவான ரத்தீஷ் பெயர் KN நேரு வழக்கு FIRல் வந்துள்ளது. என்ன நடக்கிறது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.